ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய இரக்கத்தை பெற இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை அப்படின்னா எதை என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை பெற நம்ம எதை செய்யணும்? இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும்? பாருங்கள், பத்திமை குருடனை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வழியில் வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். அந்த இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று அநேகர் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் கர்த்தர் என்று அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன குருட்டுத்தன்மையை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினான். அவனை தேவன் இறங்குகிறார் என்றனாலே அங்கே அற்புதம் நடக்கும். தேவனுடைய இரக்கம், அவருடைய இரக்கம் என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் என்ன செய்ய மாற்றும். அவருடைய இரக்கம்தான் நமக்கு பெரியவனாய் மாற்றும். அவருடைய இரக்கம்தான் நமக்கு உயர்வை கொண்டு வரும். அவருடைய இரக்கம்தான் அற்புதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு அவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தின் மேலே இரக்கமாக இருக்கணும், உங்கள் திருச்சபையின் மேலே இரக்கமாக இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ் மேலே இரக்கமாக இருக்கணும். அவருடைய இரக்கத்தை பெறணும்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்க. இந்த வசனத்தில் 3 காரியம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இரக்கம் பெறுவான் என்று சொல்லி முடிக்கிற அந்த வசனம், அந்த இரக்கம் எப்படி பெறுவான் என்று சொல்கிறது? பாவத்தை மறைக்கிறவன். இன்றைக்கு பாவத்தை செஞ்சுட்டு தின்று வாயை துடைத்து நான் ஒரு பாவம் என்ன செய்யவில்லை என்று சொல்கிறவர்கள் தான் அநேகர். இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னால் தன்னை நல்ல பிள்ளையை போல இல்லைன்னா நாடகம் நடித்து கொண்டிருக்கிறதன நடிக்கிறவர்களை தான் இந்த உலகம் நம்புகிறது. உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் சில பாடுகள் வரதான் செய்யும், சில சிலுவைகளை சுமந்து தான் ஆகணும். அதனால் பாடுகளை கண்டு நீங்கள் உலகத்தை போல நீங்களும் மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்க கற்றுக்கொள்ளாதீங்க. உண்மையாக இருந்து பாருங்க, ஆண்டவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே பாவத்தை மறைக்கிறவன். 2வது அறிக்கை செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை யாரிடத்துல போய் அறிக்கை செய்யணும்? நம்ம படைத்த இயேசுவிடத்தில் தான் அறிக்கை செய்யணும். மற்ற எந்த மத குருகளிடத்துலையும் போய் அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் படைத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ 3வது காரியம், விட்டு விடணும். இன்னைக்கு பாவத்தை செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்போம். நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டாதான் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். எனவே இந்த 3 காரியத்தை செய்வீர்களா? பாவத்தை மறைக்காத அளவுக்கு பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இரக்கத்தை தருவேன்னு ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பாவம்னு ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, இந்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த ஆவியானவர் உணர்த்துகிறத எல்லாத்தையும் விட்டுடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கம் தருவேன்னு பேசியிருக்கிறார். சோமனுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. அற்புதத்துக்காய் காத்திருக்கிறாங்கப்பா. பர்துமே குருடனை போல காத்து கொண்டு நிற்கிறாங்க. நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இரக்கம் செய்யுங்கன்னு நான் ஜெபம் பண்றேன். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.